சீரியல் ஆக்ட்ரஸ் விஜய் சித்ரா வந்து அலர்ட்டா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம அவங்க எல்லாரையும் உயிரோட நம்ம சீரியல்ல பாத்துருக்கலாம். பிகாஸ் அந்த பொண்ணோட இழப்பு வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. பொண்ணுங்களுக்கு வந்து உண்மையில அலர்ட்ன்றது முக்கியங்க. ஸோ தயவு செய்து ப்ளீஸ் கேர்ள்ஸ் நீங்க வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது மீடியால. பட் எல்லாம் அந்த பேச்சு வந்து நம்பாதீங்க. எதுவும் இருந்தாலும் வெளிப்படையா நீங்க வெளியில வாங்க. எங்கேயோ ஒரு 4 ரூம்குள்ள பேசுறது அது வந்து உண்மை கிடையாது. சோ இது நம்ம வெளி உலகத்துக்கு அப்புறமா கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லையே. வாட் எவர் இட் இஸ் ஹர்ட்ன்றது ஹர்ட் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். நம்ம வெளி உலகத்துல வந்து ஜஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம். வாட் எவர் இட் இஸ் ஹர்ட், அந்த ஹர்ட் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அலர்ட் ஆருங்க, அவ்வளவுதான். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், உங்களுடைய ஆசீர்வாதத்தை நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஆமா சார். ஐயோ, உண்மையிலே தமிழ்நாடு இல்ல, தமிழ்நாடு தான் நமக்கு சேஃப்டி நினைச்சு நம்ம இங்க இருக்கிறோம். பட் இங்கேயே நிறைய அலர்ட் தேவைப்படுது. அதுக்குண்டான டாபிக் வந்து இது போய் சேரணும். உண்மையிலேயே மக்கள் கிட்ட இது போய் சேரணும். அலர்ட் என்ன தெரியுமா, பர்சனல் லைஃப்லயே நம்ம அலர்ட்டா இருக்க வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நினைக்கிறோம் வெளி உலகத்து ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம பர்சனலா நம்ம யாராவது ஒருத்தவங்க செக்யூர்டா வேணும்னு நினைக்கிறோம். பட் அவங்க கிட்டதான் நமக்கு மெயின் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற மாதிரி நிறைய நமக்கு தெரியாத தப்பான சாய்ஸஸ் நம்ம பண்றோம். சோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்க அலர்ட்டா இருக்கணும். சமுதாயத்துல வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் ஃப்ரீடம் அப்படிலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் எல்லாருமே ரொம்ப கேஷுவலா வெளியில இடத்துல நடக்கதாங்க செய்யுது. சோ இப்ப நாங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரொடெக்டா நம்ம கார்ல போறோம் வரோம். சோ பாவம் நிறைய பொண்ணுங்க வந்து அது வெளியில ஜாபுக்கு போற பொண்ணுங்க ஃபேஸ் பண்றாங்க, ஆபீஸ்ல இருக்கிற பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணதான் செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கும். சோ பொண்ணுங்க கண்டிப்பாக அலர்ட்டா இருக்கணும் எல்லா விஷயத்திலயுமே. பெண்கள் இப்ப அலர்ட்டா என்ன தேவைப்படும்? என்னன்னா எல்லாத்துக்கும் அவங்க அவேர்னஸ் இருக்கு, இருந்தாலும் ஒரு சில மாட்டிக்கிறாங்க. இது பர்சனல் லைஃப்ல தாங்க எனக்கு தெரிஞ்ச டக்குன்னு வந்து மைன்யூட்டா மிஸ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் நீங்க அலர்ட்டா இருங்களேன். நல்லவங்க இருக்காங்க, பட் அது கொஞ்சம் யோசிச்சு நிதானமா ஒரு ஒரு பர்சனல் லைஃப்ல வந்து நல்லதா சூஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் இப்போ பாத்தீங்கன்னா இவங்க சீரியல் ஆக்ட்ரஸ் விஜய் சித்ரா வந்து அலர்ட்டா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம அவங்க எல்லாரையும் உயிரோட நம்ம சீரியல்ல பாத்துருக்கலாம். பிகாஸ் அந்த பொண்ணோட இழப்பு வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு. சோ என்னதான் சட்டம் இருந்தாலும் சட்டம் வந்து நம்ம எல்லா நேரத்திலும் நமக்கு கை கொடுத்து காப்பாத்தாது. நம்ம மனசும் நம்மளுடைய மைண்டும் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், ஏமாறாம இருந்திருக்கணும். பர்சனல் லைஃப்லயும் சரி, முக்கியமா ஆக்ட்ரஸ்க்கும் சரி. பாவம், ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டிப்ரெஸ்ல வந்து எந்த முடிவுக்கும் போயிடுறாங்க இல்லையா. ப்ளீஸ் அந்த முடிவுல நீங்க அலர்ட்டா இருந்து ஸ்ட்ராங்கா இருங்களேன். அதை ஓவர் கம் பண்ணா இதுக்கெல்லாமா அப்படின்னு நம்ம திரும்பி பாக்குற அளவுக்கு வேஸ்ட் நம்ம நினைப்போம். சோ அந்த மாதிரி ஒரு முடிவு தேவை. அண்ட் வெளி உலகத்துல வந்து உண்மையிலேயே மேனோட ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. ஒரு ஆம்பளையோடைய ஒரு சப்போர்ட் வந்து தேவைப்படுது. நல்லவங்க, அது வந்து ஆணா இருக்கலாம், ஐ மீன் ஃப்ரெண்டா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனும் நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க. சில பேர் எங்கேயோ இருந்து வருவாங்க, அவங்களால நமக்கு ப்ராப்ளம்ஸ் நடக்கவும் செய்யும். சோ பொண்ணுங்க வந்து அலர்ட்டா இருக்கிறது நல்லதுதான். விழிப்புணர்வு இல்லாத லேடிஸ்லாம் வந்து இருக்காங்க. அவங்களே வந்து சில விஷயம் மாட்டிக்க மாட்டாங்க. இப்போ வந்து சீரியல் ஆக்டர் ஒருத்தர் வந்து நீங்க பாத்துருப்பீங்க, வந்து ஆடிஷன் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து பெருசா ஏமாத்திட்டாங்க. ஆமா, அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த பொண்ணோட இன்னசென்ஸ் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜா போயிடுச்சு. பாவம், நீங்க இன்னசென்ஸ் நம்ம வந்துருவோம் நம்ம நம்புறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. நம்ம ஒருத்தர் நம்புறது வந்து நம்புங்க, கொஞ்சம் யோசிச்சு டைம் எடுத்து நம்புங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். நம்ம எடுத்தோடனே நம்புறதுதான் நம்மளோட முட்டாள்தனம். பட் உண்மையிலேயே அது வந்து அவங்களோட இன்னசென்ஸ். அண்ட் வந்து அவங்க ஒரு பெரிய ட்ரீம் வச்சிருக்காங்க, நம்ம இப்படி ஆயிருவோம் அப்படி ஆயிருவோம்னு ஒருத்தனை நம்பினாங்க இல்லையா. அதுதான் அங்க அவங்க அலர்ட்டா இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. எல்லா இடத்துலயும் வந்து பெண்கள் வந்து ஒரு ஸ்டெப் மேலதான் இருப்பாங்க. பெண்கள் எப்பவுமே வந்து ஒரு புத்திக்கு மேல பாப்பாங்க. ஆனா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடத்தும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதை பார்த்த உடனே அது பாக்குறதுப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணுடைய ஆசை, இந்த கனவு உலகம், அந்த ஆசைப்படுறோம்ல நம்ம வந்து அதெல்லாமே இப்படி எல்லாம் சொல்லிதான் உங்களை வந்துட்டு அவங்க இழுக்கிறது. சோ நீங்க உடனே நம்மள பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு we should not think நம்ம பறக்கிற மாதிரி ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேராசை படணும், பட் எங்க படணும்ன்றதுதான் அர்த்தம் இருக்கு. அது நீங்க அந்த பேராசை, அந்த உங்களை அறியாமலே நீங்க அந்த இன்னசென்ஸ வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே அது தப்பான விஷயம் தாங்க. ஏன்னா இந்த பொண்ணு பார்த்துட்டு நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து கூட சொல்லலாம், இந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம், நீங்க இப்படி பண்ணுங்கன்னு. சோ இன்னொரு பொண்ணும் ஏமாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது நடந்துகிட்டு தான் இருக்கும். சோ பொண்ணுங்களுக்கு வந்து உண்மையிலே அலர்ட்ன்றது முக்கியங்க. சோ தயவு செய்து ப்ளீஸ் கேர்ள்ஸ் நீங்க வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது மீடியால. பட் எல்லாம் அந்த
பேச்சு வந்து நம்பாதீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா நீங்க வெளியில வாங்க. எங்கேயோ ஒரு 4 ரூம்க்குள்ள பேசுறது அது வந்து உண்மை கிடையாது. சோ இது நம்ம வெளி உலகத்துக்கு அப்புறமா கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லையே. வாட் எவர் இட் இஸ் ஹர்ட்ன்றது ஹர்ட் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். நம்ம வெளி உலகத்துல வந்து ஜஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம். வாட் எவர் இட் இஸ் ஹர்ட், அந்த ஹர்ட் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அலர்ட்டா இருங்க, அவ்வளவுதான். இப்ப செகண்ட் மேரேஜ் கல்யாணம் பண்றாங்க. ம், கல்யாணம் பண்ணா சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா ரொம்ப வல்கரான வார்த்தைகள்லாம் போட்டு பேசுறாங்க. ம். ஏன் செலிபிரிட்டிக்கு மட்டும் இது நிலைமை? அதுதான். அது வந்து செகண்ட் மேரேஜ் அது அது வந்து பர்சனல் லைஃப்ல நடக்குதுங்க. நார்மல் லைஃப்லயும் நடக்குதுங்க. அது என்னன்னு தெரியல. அது அவங்களுக்கு பிடிச்சா அவங்க வாழ போறாங்க. அது மாதிரி ஈஸியா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா, சினிமா இவங்க இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தருடைய தான் இருக்கணும் அப்படின்றது ரசிகர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும் அந்த நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்குள்ள அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது இல்லையா வெளியில பாக்குறப்போ. சோ அது செகண்ட் மேரேஜ் பண்றது அவங்க தானே வாழ போறாங்க. நம்ம ஏன் அதை பேசணும்? அது பேச தேவையில்லை. அது அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துப்பாங்க. அஜித் படம் பாத்தீங்களா? நோ நாட் எட். நான் சரி, பார்க்கல. இப்ப வந்து பாக்குறீங்க கார்பரேட்னு ஒரு சொல்லி போயிட்டு இருக்கு. இளையராஜா சாருக்கும் டிபேட் ஆ, அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஆர்டிஸ்டா? ஏன்னா எல்லா காசும் கொடுத்துட்டு ஒரு ம், மியூசிக் டைரக்டர் காசு பண்ணிடுறாங்க. ம். அதுக்கப்புறம் எனக்கு கார்பரேட் வேணும்னு சொல்லிட்டு எதிர்த்து நியாயம்னு சொல்றாங்க. அந்த அவங்க சைடுல. ஆனா நாங்க தானே பண்ணோம். எங்களுக்கு தான் முக்கியமானது. எங்களுக்கு தான் பேமெண்ட் வரணும்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு அது தவறாதான் தெரியுது. பிகாஸ் இவங்க வந்து செஞ்ச அந்த பிரஸ் மீட்க்கு அவங்களுக்கு உண்டான அந்த ஊதியம் வாங்கியும் இருப்பாங்க. அவங்க அவங்களோட வேலை அவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ இவங்க வந்து அது ஒரு பெருமையா எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயமா எடுத்துட்டு போயிருக்கணும். சோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்ம நம்ம இருக்கிறப்போ இது வந்துட்டு எனக்கு உண்டான பேமெண்ட் வரணும் அப்படின்றது எனக்கு அதுல இதுவா தெரியல, உடன்பாடா தெரியல. சோ பெருந்தன்மையா இருந்துட்டு போறது பெட்டர். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.